வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க அண்ட் ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிளும் நம்ம கூட இருக்கு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் என்னுடைய ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் 10 இயர்ஸாக டச் விட்டு போச்சு. இப்போ இந்த யூடியூப்காக நம்ம இந்த ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுறோம்ல, 10 இயர்ஸ் பேக் என்னுடைய காலேஜ் லைஃப் அதுக்கப்புறமா முடிஞ்சு வேலை தேடிட்டு இருந்த டைம்லலாம் வந்து ஆட்டோமொபைல் பைக்ஸு கார்ஸ் இது வந்து வாங்கி பர்சனலாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருந்த டைம் அது. அந்த டைமில் விண்டேஜ் ரேலி அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போது மீட் பண்ண ஒருத்தர், அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாறினவர் தான் சார் பிரேம் இமானுவல். இவர் வந்து ஒரு அவிடான ஒரு விண்டேஜ் பைக் கலெக்டர். அப்போது அந்த ஒரு ரேலியில் பார்த்தவர், அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. ஒரு 4-5 இயர்ஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னுடைய இந்த விண்டேஜ் பைக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேல் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் டச் விட்டு போச்சு. அப்புறம் ஜாப் பிஸ்னஸ் அப்படின்னு போயாச்சு. பட் அவர் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி ஒரு RD 350 2 ஸ்ட்ரோக்ஸோட கிங் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த RD 350 ஒரிஜினல் கண்டிஷனில் இந்த அளவுக்கு இந்த கவுல் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த கவுலோட இருக்கிற ஒரே வெஹிக்கிள் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அண்ட் இந்த வெஹிக்கிளை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வித் இமானுவல் சார். Thank you for having me in the show. Motor Malay subscribers, general viewers, motorcycle enthusiasts, உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். I'm happy to be a part of this show. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராகுல் பற்றி ஆக்சுவலாக நான் சொல்லணும். ஏன்னா எங்கள் கனெக்ஷன் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்பதாக ஸ்டார்ட் ஆச்சு. இவர் ஒரு SD 174 வச்சுருந்தார். ஆமாம், ஒரு சிங்கிள் சைலன்சரில் இருக்கும். நான் என்ன பண்ணேன், அந்த ஆசைப்பட்டு அந்த வண்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். யூஸ்வலாக வண்டி வாங்குறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு வண்டியை வைத்துட்டு வருவாங்க. நான் கேட்டேன்றதுக்காக ராகுல் அந்த வண்டி எங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை டெலிவரி பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம்லாம் கையில் கொடுத்துட்டு, இந்தாங்க ஜி நீங்கள் வண்டி கேட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் இது வெரி குட் ஹியூமன் பீயிங். அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அவரை மீட் பண்ணேன். அதனால லெட்ஸ் டூ திஸ் ஷோ அப்படின்னு. டெஃபினெட்லி வில் டூ இட். உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த Yamaha மோட்டர் சைக்கிள் கார்பரேஷன் இது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த டேங்க்ல இந்த லோகோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது Yamahaவோட அந்த லோகோ. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா Yamaha வந்து ஒரு பியானோ மேனுஃபேக்சரர்ஸ் தான். அவங்க ரீட் ஆர்கன்ஸ்லாம் பண்ணாங்க 1900s. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு டியூனிங் ஃபோக்ஸ். பியானோ வந்து டியூன் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அதை வச்சு தான் அந்த Yamahaவோட அந்த லோகோ வந்து அவங்க பேட்டர்ன் பண்ணினாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஜப்பான் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்லி கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த வார். Yamaha என்ன பண்ணாங்கன்னா, ஜப்பானோட கவர்மெண்ட்டுக்காக சில வார் மிஷின்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வார் மிஷின்ஸ் இருந்தப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் இந்த Yamahaவோட அந்த மியூசிக் மேனுஃபேக்சரிங் ஓனர் Yamaha அவர் என்ன பண்ணார்னா, நம்ம ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி DKW அந்த பேட்டர்ன் எடுத்துட்டு BSA பேண்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட மாடலில் ஒரு Yamaha வந்து ரெடி பண்ணுறாங்க. அதான் ஃபஸ்ட்டு Yamaha ப்ரொடியூஸ்ட் மோட்டர் சைக்கிள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், Yamaha மியூசிக் தனியாக போயிடுச்சு, மோட்டர் சைக்கிள் டிவிஷன் தனியாக வந்தாச்சு. ஸோ அந்த வெஹிக்கிள் ரொம்ப ஹிட் ஆன உடனே Yamaha என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல் டைமாகவே மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸ்குள்ளே இறங்குறாங்க. நிறைய 2 ஸ்ட்ரோக்ஸ் வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ண ஒரு வெஹிக்கிள் தான் வந்து RD 350B 1973 யூஎஸில் ரிலீஸ் ஆகுது. இட் வாஸ் கால்ட் RD 350B. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வந்து ஒரு டீடியூன்டு வெர்ஷனாக கொடுக்குறாங்க. 1983 to 85 ஹை டார்க் கொடுத்தாங்க. 85 to 89 வரைக்கும் லோ டார்க் கொடுத்துருந்தாங்க. ஆக 91 வரைக்கும் சேல் போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 1986 லோ டார்க் மாடல். இது வந்து ரெஜிஸ்டர்ட் இன் கோயம்புத்தூர் TDG. ஸோ அந்த 3 digit ஃபேன்சி நம்பர் தேங்க் காட் எனக்கு அது கிடச்சிது. பிகாஸ் சம்டைம்ஸ் வெளி ஸ்டேட் வண்டிங்க ரெஜிஸ்டர் ஆகும்போது அந்த 3 digit இல்லாமல் போயிடுது. ஸோ இது வந்து எனக்கு அது கிடச்சிது. பெக் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இதோட ஃப்ரேமிங் தான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 டியூப்ஸ் போகும். டெக்னிக்கலி இது வந்து ஒரு கிரேடில் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு தொட்டில் கட்டுறாங்களோ அதை மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ரேம் இங்கே இருக்குது, இன்னொரு ஃப்ரேம் இங்கே இருக்குது. இதுக்கு முன்பாக நீங்கள் வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டியூபாக வரும். இன்ஜின் வந்து சிங்கிள் டியூப்பில் மவுண்ட் ஆகிருக்கும். கிரிடில் ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட்டோட ஃபெதர் பெட்
அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கிரிடல் ஃப்ரேம்ஸை கொடுத்து ஃப்ரேமிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பிகாஸ் என்ஜின் பவராக இருக்கும் பொழுது வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரிடல் ஃப்ரேம். என்ஜின் பார்த்தீங்கன்னா அங்கே மவுண்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு 18-inch வீல், ஃப்ரண்ட் வீல். யூஎஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருந்தாங்க. இந்தியன் வெர்ஷனில் வந்து டிஸ்க்லாம் கொடுக்கல, பிகாஸ் இந்தியாவில் அப்போ வந்து லூனா ஓட்டுறதே பெரிய விஷயம். சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஹப் நீங்கள் ஆக்சுவலாக கவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹப்போட சைஸ் லார்ஜராக இருக்கும். நார்த்தன் டாமினேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஹப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பேடிங் நல்லா இருக்கும். பிரேக் ஷூஸ் விச் மீன்ஸ் அப்போ டிஸ்க் இல்லாதனால உங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன ஹப்பை விட பெரிய ஹப் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அண்ட் இது ஒரு ஃபெண்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெண்டர்னு சொல்லுவாங்க, நம்ம மட்கார்டுன்னு சொல்லுவோம். கரெக்ட். யூஸ்வலாக ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 குச்சி மாதிரி வரும் இங்கே. இதெல்லாம் Yamaha என்ன பண்ணுறாங்க, Yamaha நாட் ஓன்லி Yamaha அகெயின் 70s இந்த மேனுஃபேக்சரர்ஸ்லாம் வந்து வெயிட் கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 இதில் இங்கே மவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் வெயிட்டை கட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபோக்கஸில் இருந்தாங்க. நம்பர் பிளேட்ஸ் வந்து ட்ரூத் வந்து எனக்கு நம்பர் பிளேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆனப்போ எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. பட் நான் கேரளா போனப்போ எல்லா வண்டியும் இங்கே தான் போட்டிருந்தாங்க. ஓகே. கேரளா இட்ஸ் நோன் ஃபார் த ஒரிஜினாலிட்டி. ஸோ ஐ பிலீவ் இங்கே தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் என்ன பண்ணோம்னா நம்பர் பிளேட்ஸ் இங்கே போட்டோம். ஓகே. சஸ்பென்ஷன் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மூவ் ஆகும் இல்லையா? ஸோ ரன் ஆகும்போது அது ஒரு அண்ட் தென் நாங்கள் இந்த டஸ்ட் கவர் போட்டோம். ஓகே. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ஃபேன்சியாக இருந்தாலும் யூஸ்வலாக அது வராது. ஓகே. நான் டஸ்ட் கவர் போட்டிருந்தேன். ஓகே. தட்ஸ் ஒன்லி திங். ஓகே. ஹெட்லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்லி ஹெட்லேம்ப்ஸ் யூஸ்வலாக இப்போ நீங்கள் புல்லட்டில் பார்த்தீங்கன்னா லூக்கஸ் கொடுத்துருந்தாங்க ஆக்சசரிஸ்லாம். ஜப்பான் வெஹிக்கிள்ஸ்க்கு ஸ்டான்லி நிறைய கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டான்லின்னு எழுதியிருப்பாங்க அங்கே. இந்த ஒரிஜினாலிட்டி பஃப்ஸ்க்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் அதை பார்ப்பாங்க. ஓகே. இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னா அந்த காலத்தில் 86, 83 இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓ வா. நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். பிகாஸ் ஹீரோ மெஜஸ்டிக், லூனா, சுவேகா தான் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம் இந்தியாவில். பட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருந்தாங்க. ஒரிஜினல் ஸ்விட்ச் கியர்ஸ். இது ஒரு பலூன் கிரிப்ஸ். அந்த காலத்தில் எப்படி இந்த பாம்புக்குள்ள அழகாக அப்படி உட்காரணுன்றதுக்காக இந்த பலூன் கிரிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகே. அண்ட் தென் ஸ்பீடோ கொடுத்துருந்தாங்க, டேக்கோ கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப புதுசு. டேக்கோமீட்டர்ஸ்லாம் அப்போ எதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸே இப்போ இல்லை. ஸோ RX100 ரிலீஸ் ஆகலை அப்போ. ஓகே. இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் உள்ளே வருது. ஸோ அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் இட்ஸ் 347cc ஏர் கூல்டு இன்ஜின். ஆட்டோ லியூப் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஆட்டோ லியூப் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெட்ரோல் போட்டுட்டு ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகும். ஓகே. நீங்கள் வந்து ஆயில் போடணும் அவசியம் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுனால நம்ம பெட்ரோல் போடும்போது கூட சேர்த்து ஆயில் 2T ஆயிலும் போடுவோம் இல்லையா? ஆமாம். அது இதில் தேவையில்லையா? இது தேவையில்லை. ஆட்டோ லியூப்னு ஒரு ஃபீச்சரை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே. பட் என்ன அப்படின்னா வந்து அது சம்டைம்ஸ் பம்பிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஓகே. ஸோ சீஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா திறந்தே என்ன பண்ணாங்க, டியூட்டி ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஒரிஜினாலிட்டியாக வரணுன்றவங்க அந்த ஆயில் பம்ப்ஸ் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. பட் அது சம்டைம்ஸ் என்ஜின் சீஸ் ஆகிடும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துடுறாங்க. பட் 2 ஸ்ட்ரோக்ல அந்த ஃபீச்சர் வச்சு கொடுத்தாங்க. ஆயில் ஊத்த தேவையில்லை அப்படிங்கிறது ஆட்டோ லியூப். அண்ட் தென் இதோட பேர் RD350. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்டிருப்போம். ஆமாம். RDனா ரேஸ் டிரைவ்டா, ரேபிட் டெத்தா, பல நேம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டிக்கரிங் வந்து 315 தான் வரும். ஓகே. பட் நாங்கள் ஸ்டிக் பண்ணும்போது RD315 போட்டோம். சரி, அது ஒரு நேம் அங்கே இருக்கட்டும்ட்டு. ரேபிட் டெத், ரேஸ் டிரைவ்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வண்டி ஃபஸ்ட்டு வரும்போது ரீட் வேல்வ் டெக்னாலஜி உள்ளே வருது. கரெக்ட். கார்பரேட்டர் டைரெக்டாக உள்ளே போயிடும் கம்பஷன் சேம்பருக்குள்ள இருந்து. ரீட் வேல்வ் என்ன பண்ணுது, எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாதிரி என்ன பண்ணும், ஃபியூலை தள்ளி விடும். ஸோ நல்ல ஃபியூலிங் நம்ம க்ளீனாக இருக்கும். அந்த ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து சேம்பருக்குள்ளே தள்ளும், சேம்பர்லேருந்து அது வெளியில் ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கும். ஆமாம். ஸோ இதை வந்து ரீட் வேல்வ் இதில் வச்சுட்டு வராங்க. இது ஒரு ட்வின். ஸோ அதான் டபுள். ஸோ RD ரீடிங் ரீட் வேல்வ் ப்ளஸ் டபுள் RD. RS வெர்ஷன் ஒன்று இருந்துச்சு, அது சிங்கிள் சிலிண்டர், அது வந்து RS அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒரு தியரி. ரேஸ் டிரைவ்டு ஒரு தியரி. மூணாவது ஒரு தியரி இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். ரேஸ் டிரைவ்டுன்னு கூட இல்லை, ரோட் யூசேஜ்க்காக RD350 அப்படின்னு ஒரு செக்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா RG350 விட்டாங்க, கஸ்டம் சேம்பர்ஸ் ஃபேரிங்லாம் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் வண்டி வந்து டெய்லாம் லிஃப்ட் ஆகிருக்கும். RZ ரேசிங்காக 350 விட்டாங்கன்னு அது ஒரு தியரி இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன் in the books is an RD350. So however you want to call it, it's up to you to do it. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதை லைசன்ஸ் வந்து ராஜ்கோட் எடுத்து பண்ணாங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடோவில் டேக்கோவில் பார்த்தீங்கன்னா ராஜ் ரூட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எஸ்கார்ட்ஸ் குரூப்பில் குரூப் பண்ணாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணாங்க, ஒன்ஸ் 92ல் வந்து இந்த வண்டி டிஸ்கன்யூ ஆன பிறகு நிறைய ஸ்பேர்ஸ்லாம் இருந்ததுனால 175 சூப்பர் டி டீலக்ஸில் இந்த ஹேண்டில் பார்ஸ்லாம் போடுவாங்க. ஓகே. இந்த சீட் கிளாம்ப் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நீங்கள் 175 சூப்பர் டியில் பார்க்கலாம். ஓகே. டெயில் லேம்ப்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 175 சூப்பர் டியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே தான். ஓகே. கொஞ்சம் ஸ்பேர்ஸை வந்து ராஜ் ரூட் அங்கேருந்து இங்கே எடுத்து பண்ணாங்க. இந்த சீட் லேம்ப்னுடைய யூசேஜ் வந்து இந்த சீட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இப்போ. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்போ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி கிடையாது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம். அப்போ மெட்டல் அண்டர் சீட் பார்ட்டோட அப்படியே வச்சிருக்கீங்க. ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கோம். சூப்பர் சார். இங்கே ஒரு லாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சீட்டு லாக் பண்ணிக்கலாம், ஏன்னா பேட்டரிலாம் எடுக்கக்கூடாது. ஓகே. அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 6 geared வெஹிக்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஏமான் தான் வரும். ஓகே. பட் நாங்கள் வந்து ஓகே லைசன்ஸ் ஏமான்னு கொடுக்குறாங்க, நாங்கள் ஜஸ்ட் லக்கி ஸ்ட்ரைக் அப்படின்னு இங்கே போட்டோம். ஓகே. இந்த வண்டியை ரிஸ்டோர் பண்ணது Moto 46 கராஜில் அமீன் அப்படின்றவர் தான். ஸோ அவரோட வண்டிங்கெல்லாம் இந்த லக்கி ஸ்ட்ரைக்குன்ற ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ ஐ திங்க் நாஸ்டாலஜிக்காக நானும் அதை போட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து 1A1 சீரிஸ் வந்துச்சு ஹைடார்க்கு. இங்கே எல்லாமே மேட் இன் ஜப்பான் இதான் போட்டிருக்கோம் கவர்ஸ். இங்கே ஓகே. இது மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு பிகாஸ் இது 86 மாடல். ஓகே. அதனால எப்படி இருக்கு. ரியரும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, 18 inches கொடுத்துருந்தாங்க. parallel twin, ஸோ அதனால உங்களுக்கு 2 silencers கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வண்டியோட தள்ளி இருக்கும். இதெல்லாம் அந்த 70s கிளாசிக் பைக்ஸ் ஏறான்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. இந்த 60s முடிஞ்சிருச்சு. நார்டன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு வர்றாங்க. 2 குரோம் ஃபெண்டர்ஸு, கிளாசிக் லுக்ஸ், கவசாக்கி, ஹோண்டா, யமஹா. இது ஒரு பெரிய வந்து ஒரு சிவில் வாரே நடந்துட்டு இருந்துச்சு. யார் வந்து நல்ல பைக்ஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஃபார் தி UK அண்ட் US மார்க்கெட்ஸ் தான். ஜப்பான் ஆஃப்கோர்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் 70s கிளாசிக் பைக்ஸ் எங்கே பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் பேக்லேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இண்டிகேட்டர் பிளிங்க் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணாங்க. இன்றைக்கு இருக்க வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் அது பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே காம்பேக்ட் ஆகிடுச்சு. ஐம் நாட் கம்ப்ளைனிங் திஸ் வெஹிக்கிள்ஸ். சரி. பட் இதோட மாடல் அப்படி கொடுக்கும். இன்னைக்கு லேட்டஸ்ட் ராயல் என்ஃபீல்டில் டெயில் லேம்ப் கூட இல்லாமல் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ்லேயே டெயில் லேம்ப் எல்இடியோட வருது. அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து மெட்டல் இல்லையா? எஸ். இது சொல்றீங்க நீங்க. இந்த கிளாம்ப்ஸ் வந்து மெட்டல் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சைலன்சர் மட்டும் நான் மாற்றினேன். இது ஒரு மோட்டார்க் வெஹிக்கிள். ஓகே. இது வந்தப்போ வந்து அந்த சைலன்சர் வந்து ஹேண்ட்மேட் சைலன்சர், அவ்வளோ நல்லா இல்லை. ஓகே. இந்த ஈபேல யூஎஸில் எங்கள் கசின் ஜானத்தன் ஒருத்தர் இருக்கார். ஓகே. ஸோ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இதை புக் பண்ணோம். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சுரேஷ்னு யூஎஸ் போயிருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார், வரும்போது எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 25,000 rupees எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் மட்டும் போட்டாங்க எத்திஹாடில். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் வர்த் இட். ஏன்னா இது போட்ட உடனே இதோட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது ஹைடார்க்கோடைய சைலன்சர். ஆமாம், ஹைடார்க்கோட சைலன்சர்ஸ். பட் நாங்கள் லோடார்க்கு போட்டோம். அந்த பென்ஸ் வேறு நாங்கள் வாங்கினோம். கேரளாலேருந்து ஒருத்தர் இருந்தார். ஓகே. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ்க்குலாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இது ஒரு மாடிஃபிகேஷன். இந்த கவுல் ஒன்று போட்டோம். சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து 80s பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனே பெருசாக கிடையாது. இன்றைக்கி நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சேம்பர்ஸ் போடுவாங்க, கஸ்டம் சேம்பர்ஸு, ஹேண்ட்மேட் சேம்பர்ஸு. இந்த கவுல் போட்டாங்க. இது நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி இந்த பபிள் ரேப் அழகாக போட்டு. இந்த கவுல் வந்து வேறு எங்கேயுமே எந்த வெஹிக்கிளுமே நான் பெருசாக பார்க்கல. பழைய என்ஃபீல்ட்ஸில் பார்த்தது. ஆடி 350 10,000 11,000 வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். பட் யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குற பிக்சர்ஸில் இந்த கவுல் வந்து மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்றதுனால சொல்கிறீங்க. நிறைய இருக்கா? இருக்கு. ஓகே. பெங்களூர்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஓகே. சென்னையிலும் இருக்கு. ஓகே. நீங்கள் அப்போ ஓப்பனிங் சொல்லும்போது இந்த ஒரு வண்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் பாவம், நீங்கள் இந்த ஃப்ரெண்டுன்றதுனால சொல்கிறீங்க. ஓகே. நிறைய வண்டிங்க இருக்குது. பட் நிறைய பேர் தேடுறாங்க. ஓகே. ஒரிஜினலாக இந்த ஸ்டட்ஸ் தான் பண்ணாங்க. ஓகே. ஸ்டட்ஸ்ன்ற ஒரு ஹெல்மெட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கவுல் ஃபேரிங் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகே. என்ஃபீல்டில் தான் நிறைய ஓடிச்சுது. அண்ட் தென் ஆர்டிக்கும் அதை போட்டாங்க. இப்போ வந்து இந்த ஜப்பான் வெர்ஷன், யூஎஸ் வெர்ஷன்லாம் அந்த கவுல் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகே. கிடையாது. ஸோ இங்கே ஸ்டட்ஸ் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து என்னென்னா அந்த ஒரிஜினாலிட்டி பஃப்ஸ், இந்த பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அவங்க வந்து நட் போல்ட்லாம் அப்படியே இருக்கணும், அந்த பீரியட் ஸ்விட்ச் பண்ணணுன்னுவாங்க.
அந்த மாதிரி ஆட்கள் இங்கே போடுறாங்க. இந்த ஒரு கிளாம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யூடியூப்பில் தான் நாங்கள் பார்த்தோம். ஓகே. இது ஆக்சுவலாக நார்மலாக இந்த கிளாம்ப் என்ன பண்ணுவாங்க, இங்கே 2 குச்சி மாதிரி கொடுத்துட்டு ஓகே பண்ணுவாங்க. ஓ. இது வந்து ஒரு அழகாக ஒரு யூசர் என்ன பண்ணியிருந்தார், இந்த மாதிரி பண்ணியிருந்தார். ஓ. இதை நாங்கள் அந்த யூடியூப் பார்த்துட்டு எங்ககிட்ட போயிட்டு நீங்கள் செஞ்ச கிளாம்ப்ஸ் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்ட் கரெக்ட். ஸோ பார்த்தா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்க மாதிரி தெரியாது. ஸோ இந்த மோடிஃபிகேஷன் பண்ணோம். ஃபாக் லேம்ப்ஸ் போட்டேன். ஏன்னா ஹைவேஸ்லாம் போட்டிங்கன்னா இது ஒரு நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஒரிஜினல் லேம்ப்ன்றதுனால நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஃபாக் லேம்ப்ஸ் போட்டுருக்கேன். ஓகே. ஸோ மற்றபடி எலக்ட்ரிக்கல் அப்கிரேட்ஸ் பண்ண வேண்டியது இருந்ததா சார் இந்த ஃபாக் லேம்ப்ஸ்லாம் போடணுன்றதுனால? ஆமாம், அது கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் அதை பண்ணிட்டோம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மேண்டேட்டராக பண்ணி ஆகணும் நீங்கள். மற்றபடி இட்ஸ் ஜஸ்ட் ரன்னிங் ரோட். வாட் இஸ் தட் ஸ்டேட்மெண்ட்? ரோட் வதியா எஃப்சிலாம் பண்ணியாச்சு. ஓகே. பேப்பர்லாம் கரண்ட்டாக இருக்குது. ஒரு தடவை போலீஸ் பிடிச்சாரு. என்ன மாடல்னு கேட்டால் சீட்ல 86னா அவர் ஒத்துக்கல. நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க சார் 86னா இல்லை, லேட்டஸ்ட் 20 நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஆர்சி காட்டினோடனே ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு ஓகே தம்பி நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி விட்டாரு. இந்த கார்பரேட்டர்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து மிக்குனி தான் ஒரிஜினல்ஸ். ஓகே. பட் நான் மிக்குனி வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் அது லீக் ஆகும். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே. மிக்குனியோட இன்னொரு வெர்ஷன் மிக்கார் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் மிக்கார் தான் போட்டிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரிஜினாலிட்டி வேணும், இன்னும் கூட பவர் வேணுன்றாங்க. மிக்காப் ஜப்பான்ஸ் இருக்குது, இன்னும் இருக்குது. ஃப்ளாட் ஸ்லிட் கார்பரேட்டர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் மாடிஃபிகேஷன் போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. பட் எக்கானமிக்கில் பண்ணோன்னா நீங்கள் இந்த மிக்கார்டோட காப்ஸ் போட்டால் மிக்குனி தான் ஒரிஜினல். மிக்கார் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. இதனுடைய டாப் ஸ்பீட் பற்றி சொல்லவே இல்லையே. See, இது பர்ஃபார்மன்ஸ் பைக் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் என்ஜாய் த பைக் அண்ட் ரைட். இனிஷியல் புல்லிங்லாம் வந்து கிட்ட கூட வர முடியாது. ஈவன் லேட்டஸ்டோட வண்டிங்க கூட தூக்கிட்டு வரும். ஆஃப்டர் 35 இயர்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இன்னமும் இருக்குது. பிகாஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ பிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒரு சைஸ் போடலாம், செகண்ட் ஒரு சைஸ் போடலாம். கம்ப்ரெஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் மெக்கானிக்ஸ் வேணும். இன்ஃபேக்ட் நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஈஸிலி ஹிட் 140. ஈஸிலி யூ கேன் ஹிட் 140. இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெச்சுக்கு இந்த போகிறதுக்குள்ளே நீங்கள் 140 எடுத்துக்கலாம். பட் என்ன ட்ரம் பிரேக்ஸ். ஸோ எதிர்க்க ஒரு ஆடோ, ஒரு நாய்க்குட்டி, ஒரு ஆட்டோக்கார் திரும்புவார், இதெல்லாம் பிரச்சனைங்க இருக்குது. பட் இட் கேன் ஈவன் கோ அப் டு 160. ஐ வாஸ் டோல்ட் 170 போகலாம் அப்படின்னாங்க. பட் ஐ ஹவ் நாட் ட்ரைட் இட். 140 is a very doable, easily doable. பட் உங்களுக்கு கொஞ்சம் யாரும் இல்லை, then you can do it. And then ஆல்சோ நீங்கள் ட்ராக்ல போய் ஓட்டுறது நல்லது. பிகாஸ் இங்கே ஓட்டினீங்கன்னா இட்ஸ் நாட் சேஃப்டி அஸ் வெல். பட் இட்ஸ் காட் த பவர் டு டூ இட். அது மட்டும் ஐ கேன் சே தட். ஸோ இது டிஸ்க் பிரேக் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வண்டிங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்க் மாற்றுறாங்க. KTM 4க்கு அப்படியே இருக்கிறாங்க. எலிமினேட்டரோட அந்த 18 inch வீலோட என்ன இதுவும் உள்ள தூக்கி போட்டுக்கலாம். இங்கே பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஏன் பண்ணலன்னா, இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதுவே இந்த வண்டிக்கு ஒரு லுக்கு. பியூரிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரிஜினாலிட்டிக்காக. கண்டிப்பாக இன்னைக்கு அந்த ஒரிஜினல் பைக் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிடுச்சு. பட் என்னோட லாங் டேர்ம் பிளான் யூஎஸ் பெக்கோட ஃபுல் செட் இறக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஒரிஜினலாக தான் இருக்கும். ஸோ மேபி அது டைம் கிடைக்கும்பொழுது அதுக்கான சோர்ஸஸ் கிடைக்கும் போது அதை பண்ணலான் இருக்கேன். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு சஜஷன், தயவுசெய்து எந்த மெக்கானிக்ஸ் கிட்டையும் இதை கொடுத்துடாதீங்க. இந்த சென்ஸ் இப்போ வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போகிறவங்களாம் டாக்டர்ஸ் கிடையாது. ஸோ எல்லா மெக்கானிக்ஸும் இதை பண்ண முடியாது. பட் எல்லாம் இதை பண்ணலான்னு சொல்லுவாங்க. இதை டியூன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கில் வேணும். ஓகே. அது ப்ராப்பரான மெக்கானிக்ஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா Moto 46 அமீன் பண்ணுவார். ஸோ இந்த வண்டியை ரெஸ்டோர் பண்ணதும் அவர் தான், இந்த கலர் சூஸ் பண்ணதும் அவர் தான், எல்லாமே அவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அப்போ எனக்கு வண்டி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஓகே. ஸோ ஹெல்ப் மீ அ லாட். அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அபிஷேக் சாமியல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நல்ல ஜாவா அண்ட் HD ரெஸ்டோரர். அவரே ஒரு என்னை விட பயங்கரமான ஒரு பைக் கலெக்டர். அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் இந்த வண்டியில். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் அமீன் அண்ட் அபிஷேக். ஓகே. அட் திஸ் டைம் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி சார் நிறைய இருக்குங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த வண்டியை உடைச்சாங்க. நான் சொல்கிறது 90s அப்புறமே உடைச்சிட்டாங்க. ஸ்கிராப் ப்ரைஸுக்கு 3000 5000 தூக்கி போட்டாங்க. இது செகண்ட் ஹேண்ட் வேல்யூ 15,000 rupees தான் 90s, 95, 96 இரும்புக்காக உடைச்சிருவாங்க. இதுதான் இதோட வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகே. இபேஸ்லேயும் நிறைய பேர் வாங்குறாங்க. நிறைய குரூப்ஸ் இருக்குது, இப்போ சோர்ஸஸ் இருக்குது. ஒன்றுமே நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிஸ்டன்ஸ்லாம் அவைலபிள். பெங்களூரில் ஒருத்தர் இருக்கார், யூ கேன் சி ஃபேஸ்புக்கில் பாலாஜின்னு பார்த்தீங்கன்னா இஸ் காட் a lot of spares. So he's a very genuine guy as well. ஏன்னா பாலாஜி எனக்கு 2-3 ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்காரு. வெரி ஸ்வீட் கை. இன்னொன்று இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கான்ட் அஃபோர்ட் இட் அ பிட். கொஞ்சம் ஃபேன்சி ப்ரைஸ் தான் வரும். ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும்
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு ஒரு சூப்பர் பைக் மெயின்டைன் பண்ணுற லெவலில் இருக்குமா? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஜி, உண்மையிலே கம்மி. இந்த ராயல் சேஞ்ச் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. டூட்டி போட்டு ஓட்டிக்கோங்க, பிரேக் ஷூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கார்பரேட்டர்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே மேனுவலி டன். பட் ரைட் மெக்கானிக் கிட்ட போகலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டியூன் பண்ணுறதுக்கே திணறிடுவாங்க. ஓகே ஓகே, ஐ ஹவ் ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து யார்ட்டும் கொடுக்காதீங்க. டேக் டு த ரைட் பர்சன் அண்ட் தே வில் கெட் திஸ் டன் இன் அ வெரி ஈஸியர். ஏன்னா அவங்க இதை பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்ரிடே. ஐ திங்க் தே கேன் கெட். மெயின்டெனன்ஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஜி, கொஞ்சம் ப்ரைஸிங்காக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. சார் இது 10 இயர்ஸ் பேக்கே வந்து இந்த ஆடி 350 ஒன்று வந்து வாங்கணும் அப்படின்னு போனேன். எனக்கு அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லி பயம் கொடுத்துனாங்க, இந்த ஆக்சிலேட்டர் ஒய் கேபிள் வந்து கிடைக்காது ட்வின் கார்பரேட்டருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு? இப்போ எல்லாமே கிடைக்கும். இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்த் ஆட்டோமொபைல்ஸ் இருக்காரு, என்னோட குட் ஃப்ரெண்ட் அவர். நீங்கள் அங்கே போனீங்கன்னா கையோட வாங்கி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. எல்லா கேபிள்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ ஒரு காலத்தில் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஒரு காலத்தில் வந்து இந்த ஸ்பேர்ஸ் கிடைக்காம இந்த வண்டியை விற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இதோட அந்த இக்னிஷன் திருப்பி வந்ததுனால so many people are restoring the bikes. அதனால ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் உங்களுக்கு வண்டி கிடைச்சா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஐ மீன் இஃப் யூர் பைக் enthusiast, if you are willing to pay some money, தயவு செய்து எடுத்துக்கோங்க. I can just vouch for it. சரி சார், ஒரு இந்தியன் மென்டாலிட்டியோட கேட்குறேன், மைலேஜ் எவ்வளோ சார் வரும்? எனக்கு தெரியும் இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக கேட்க போகிறீங்கன்ட்டு. நீங்கள் மிக்குனி வந்து ஜப்பான் கார்ப்ஸ் அதை போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா you might get 15 to 16. நீங்கள் மிக்கார்ட் போட்டிங்கன்னா it can come to 20 to 22. ஓ, உங்களுக்கு 20 தருது? Yeah. ஓகே, அகைன் if you pull and ride, it might reduce it to 17 or 18. The bike in the performance ku 20 you can just use it because you don't use it every day. கண்டிப்பா எவ்ரிடே யூசேஜ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி வச்சுருப்பீங்க, டேக் இட் அவுட் ஃபார் அ வீக்கெண்ட் எல்லாம் போனீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். 20 இஸ் அ வெரி டீசன்ட் மைலேஜ். 18 கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. கண்டிப்பாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு 2024 வர்ற நியூ வெஹிக்கிள்ஸ் கூட, டெக்னாலஜியோட வர்ற வெஹிக்கிள்ஸ் கூட அந்த அளவுக்கான ஒரு மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. கொடுக்குறாங்க. ஆமாம், மற்ற நான் பேர் சொல்ல விரும்பல. உண்மைதான். அதனால சிசி வர வண்டியில் 35 தான் எனக்கு வரும். அவ்வளோதான். அந்த 60ல அந்த ஹீரோ ஹோண்டாவோட முடிஞ்சு போச்சு, CDN SS ஸ்ப்ளெண்டரோட முடிஞ்சு போச்சு. ஸோ 35 to 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. இட்ஸ் பவர் வெஹிக்கிள். 35 இயர் ஓல்டு வெஹிக்கிள் இல்லை. ஸோ அதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ மைலேஜ்லாம் ஒன்றும் கவலை இல்லை, ஜாலியாக வாங்கி ஓட்டுங்க இஃப் யூர் பைக் என்தூசியாஸ்ட். ஸோ இதுதான் Yamaha ஆடி 350 நம்ம வெர்ஷன் ரிவ்யூ. ஐ திங்க் யூடியூப்பில் இவ்வளோ டீட்டெயில்டாக அண்ட் இவ்வளோ ஒரிஜினாலிட்டியோட இருக்கிற வெஹிக்கிளை வச்சு ரிவ்யூ எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்கையும் அவருடைய டைம் அண்ட் அவருடைய இன்புட்டையும் கொடுத்து நமக்காக இந்த வீடியோவை செஞ்சு கொடுத்த பிரேம் இம்மானுவல் பிரதருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் புலம்பலாக கூட எடுத்துக்கலாம். சமீபத்தில் ராகுல் காந்தி இந்த பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக நடந்தார்ல, அந்த டைமில் நிறைய பேரை மீட் பண்ணி பேசியிருந்தாரு. அப்போது ஒரு ஆட்டோமொபைல் ரிவ்யூவரையும் மீட் பண்ணி பேசியிருந்தாரு. அந்த வீடியோ நிறைய வைரலாக போச்சு, நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் I like the RD350. Yeah? You know the RD350? No, I'm more of an RX 100%. No, the RD350, the original. Jitender, this is the RD350 man. He loves RD350. I like them too. They're dangerous. They're two-stroke. So about 1,200, 2,000 RPM. No, what is it? 6,000? Where does it? Yeah, it goes up little. The stock version can go up to 7. Two-stroke. Yeah. It's a two-stroke engine, not a four-stroke engine. Wow. So it's got a very nasty curve. அவருக்கு பிடிச்ச பைக் வந்து ஆடி 350 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆடி 350னா என்ன அப்படின்னு கூட தெரியாம அந்த ஆட்டோமொபைல் ரிவ்யூவர் வந்து நான் RX 100 பத்தி பேசிட்டு இருப்பாரு அவரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆடி 350யோட நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஆட்டோமொபைல் ரிவ்யூ பண்றவங்களுக்கு கூட ஆடி 350னா என்ன, அதனுடைய அருமை பெருமை என்னன்றது தெரியல. பட் அதை பத்தி நல்லா தெரிஞ்ச ராகுல் காந்திக்கு வந்து நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.